அன்பர்களுக்கு வணக்கம். மேல்மலையனூர் அங்காளம்மனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். ஆடி மாதத்தில் மேல்மலையனூர் எல்லைக்குள்ளே நம்மளால் நுழையவே முடியாது. அந்த அளவுக்கு பக்தர்களோட கூட்டம் அங்கே மயங்கி கிடக்கும். சக்தி குடிகொண்ட ஆதார திருத்தலம் இது. பிரம்மனின் தலையை கொய்த ஈசன் கபாலம் ஏந்தி கபாலியானார். சிவபெருமானின் ஒரு பாகமான அன்னை சக்தி மண்ணுலகில் முதலில் வந்து இறங்கிய திருத்தலம் மேல்மலையனூர். அதனால் சக்தியை தொழுவோருக்கு அதுவே தாய் வீடு. தமிழகம் எங்கும் உடுக்கை, பம்பை, சிலம்பு, சக்தி கரகம் எடுப்பவர்கள், கங்கா காளி நாட்டியம் ஆடுவோர் எல்லைக்குள் இதுவே முதன்மை கோயில் ஆகியனால் இங்கு நிகழ்ச்சி நடத்த அவர்கள் பணம் எதுவும் வாங்குவதே இல்லை. இது இந்த கோயிலோட தனி சிறப்புங்க. ரொம்ப விசேஷமான திருக்கோயில். ஆடி மாதத்தில் மேல்மலையனூரில் நம்மளால் கால் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நம்ம போய் மேல்மலையனூர் அம்மனை தரிசிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு மிக நன்மையான பலன்கள் கிட்டும். ஆடி அமாவாசைக்கெல்லாம் அங்கே கால் எடுத்து கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். பக்தர்கள் ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே கோயிலில் வந்து தங்கிடுவாங்க. தங்கிட்டு ஆடி அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கேருந்தே கிளம்புவாங்க. தாயானவள் நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடியவள். இந்த ஆடி மாதத்தில் நம்ம மேல்மலையனூர் போயிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற அத்தனை கஷ்டங்களும் நம்மளை விட்டு நீங்கிடுங்க. ரொம்ப விசேஷமான திருக்கோயில். தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த மேல்மலையனூர் அங்காளம்மா திருக்கோயில். அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்களும், ஆடி மாதம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கிலும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கின்றனர். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகவும், இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்தது என்று தலபுராணம் கூறுகிறது. தனக்கும் 5 தலை இருப்பதாகவும், சிவபெருமானுக்கும் சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமானது. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்தார். அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைத்தார். அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என சிரித்தார். பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார். அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட்டார். வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டிக்கொள்ளும். உனக்கு வழங்கும் உணவு அந்த தலையை சாப்பிடுவிடும். நீ பித்தனாக அலையக்கடவாய் என்று சாபமிட்டு விட்டார். தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திருவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டார். பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிந்தார்கள். பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைந்தார். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைந்தார். பின்பு அருகிலிருந்த கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வந்தார். இரவு ஆயிட்டு தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே பார்வதி தங்கிவிட்டார். பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தார். குளிக்க போகும் முன்பு தனது ஆரத்தை கழற்றி வைத்தார். அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி, இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல்மலையனூருக்கு பார்வதி புறப்பட்டார். மேல்மலையனூர் அப்பொழுது மலையரசன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. மலையரசன் பட்டினம் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவருடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருந்தால். அங்கு காவலாளி மீனவ குலத்தை சேர்ந்தவர். திடீரென்று உருவான புற்றுக்கு அந்த மீனவர் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டார். இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டியது. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு கூறினார். மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடபாரையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவர்களை மறைய செய்துவிட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான். அதிலிருந்து பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி, ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன். என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தார். அன்றிலிருந்து மீனவ பரம்பரையினரே இந்த கோவிலுக்கு பூஜை செய்து வருகின்றனர்.
பார்வதி மலையரசன் பட்டியில் புற்றாக இருக்கின்றார், தாங்கள் அங்கு சென்றால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்று சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறினார். இதன்படி பல இடங்களில் அலைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல்மலையனூருக்கு வந்தார். அப்பொழுது மேல்மலையனூர் மலையரசன் பட்டினம் என்றிருந்தது. சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிட்டு பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவாலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டுவிடும். 2வது உருண்டையும் போடு, அதையும் அந்த தலை சாப்பிட்டுவிடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு. உணவில் சுவையை மழங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்பொழுது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உனது வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறினார். அதற்கு பார்வதி தேவியும் சம்மதித்தார். பார்வதி தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்த சிவபெருமான், தாயே, பிச்சை வேண்டும் என்று கேட்டார். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து, உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறு, உட்கார்ந்திருந்தால் தூங்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படியே விநாயகரும் காவல் புரிந்தார். உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி 3 கவளங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சுடுகாட்டில் தங்கியிருக்குமாறு காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டு வந்துவிட்டார். சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்கினார். மறுநாள் காலையில் பார்வதி 3 கவளங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வந்தார். அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போட்டார். அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டது. 2வது உருண்டையும் போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விட்டது. 3வது உருண்டையை போடுவதோடு பாவனை செய்து அதை கீழே இறைத்து விட்டார். உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதித்தார். இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. உடனே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறினார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்ற பெயரும், ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்று, ஆனந்த தாய் என்றும் பெயர் பெற்றார். அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றனர், ஆனால் முடியவே இல்லை. முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டனர். மகாவிஷ்ணு தேவர்களிடம், அழகான தேரை உருவாக்குங்கள், அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன், அதில் அம்மன் அமர்ந்ததும் கோபம் தணியும் என்று கூறினார். அதன்படியே 4 வேதங்களும் சக்கரங்களாகவும், தேவர்களில் ஒரு சில பேர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர் சிலைகளாகவும், மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தில் எதிரே நின்றது. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார். மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர். அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்தார்கள். அங்காளம்மன் மனம் குளிர தேவர்கள் வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டுவரும் அளிக்கப் போவதாக கூறினாள். அதன்படி இன்றும் அங்காளம்மனை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார் அன்னை. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் இந்த ஆடி மாதத்தில் நம்மளால் காலெடுத்து வைக்க முடியாது. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நம்ம போய் சுவாமியை, இறைவியை வணங்கிட்டு வந்தோன்னா வாழ்க்கையில் எல்லா பலனும் கிடைக்கும். குடும்ப ஐஸ்வர்யம், குடும்ப முன்னேற்றம், கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம், வியாபாரம், கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க, தோஷங்கள் நிவர்த்தியாக, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டிருந்தா இல்லை ஏதாவது பிரமை, ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டுருவோம். உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த ஆடி மாதத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் போயிட்டு வாங்க. அம்மனோட ஆசையை பெறுங்க. பல பேர் இப்போது ஆடி மாதத்தில் அந்த கோயிலில் ஆடி அமாவாசைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே கோயிலுக்கு போயிடுவாங்க. அங்கேயே தங்கியிருந்து அமாவாசை முடிச்சுட்டு தாங்க வருவாங்க. கோயிலில் குறி சொல்லுவாங்க. அந்த குறி சொல்கிறது அப்படியே நம்மளை அவங்க முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே சொல்லுவாங்கங்க ஒரு சில பேர். அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னே நம்மளால் ஆச்சரியம் தான் பட முடியுமே தவிர நமக்கு எப்படி இவங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. அப்படி சக்தி வாய்ந்த திருக்கோயில் இது. உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த ஆடி மாதம் நிச்சயம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க. மிக மிக அற்புதமான திருத்தலம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மேலே பயங்கரமான திருஷ்டிகள் இருக்கும். அதெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் நமக்கு அதெல்லாம் நீங்கும். அதே போல் நம்ம வாழ்க்கையில்
பல விஷயத்துக்கு நம்மளால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவா அம்மா. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நம்ம சேனலில் வர எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாழ்த்திய அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.